வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம், எதை பத்தி பேச இருக்கோம்? நிறைய அன்பர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதது நல்லதா கெட்டதா, அது கர்மவினை பலன் வரக்கூடியதா அல்லது அருள் நிலையில் வரக்கூடியதா, இப்படி அனைவருக்கும் சந்தேகங்கள் இருந்து வருகிறது. குழந்தையின்மை என்பது சிலர் மலட்டுத்தன்மை, ஆண்மை இல்லாமை என்றெல்லாம் குறைபாடுகள் பேசுவார்கள். அப்படி பேசுபவர்களை பார்த்து நிறைய குழந்தை இல்லாதவர்கள் வருத்தப்படுவது உண்டு. இப்படி பல எண்ணங்கள், பல சந்தேகங்கள் எல்லோருடையும் உண்டு. குழந்தையின்மை என்பது பாவம் அல்ல. ஒருவருக்கு கர்மவினையின் பலனாக, பிறவி பயனாக குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். சிலருக்கு அருள் நிலையில் அருள் ஆசிகளுடன் இறைவன் பற்றுவதற்காக பிறப்பு அறுப்பு வரமாக கொடுப்பது உண்டு. அப்படி குழந்தை அருள் நிலையில் இல்லாதவர்களுக்கு அது நன்மையே. பல பிறவிகளில் அவர்கள் செய்து தேடிய பாக்கியத்தின் பலனாக குழந்தையின்மை என்பது தன் பிறப்பு அறுக்கும் வரமாக அமைகிறது. அப்படி பார்க்க போனால் பாவத்தின் வழியாக வரும் குழந்தை பாக்கியங்கள் பிறவி பிறவியாக சந்ததிகளில் வளரக்கூடிய, பிறப்பெடுக்கக்கூடிய அம்சங்களை கொண்டிருக்கும். அருள் நிலையில் குழந்தை பெறுபவர்கள், குழந்தை இல்லாதவர்களும் ஒரு நிலையை அடைந்து சூழ தேகத்துடன் வாழக்கூடிய அமைப்பை நீக்கும் வகையாக சூட்சும தேகமாக வாழக்கூடிய அமைப்புகளை இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கும் போது பிறவி அறுக்கும் வரவனாக குழந்தை பாக்கியம் இல்லாமை உண்டாகும். நன்மைக்கும் குழந்தை பாக்கியம் உள்ளது உண்டு, தீமைக்கும் குழந்தை பாக்கியங்கள் வருவது உண்டு. குழந்தையை பெற்றெடுப்பது மனிதர்கள் தனக்கு ஒரு தாயாக இருந்தாலும் கெட்டது நல்லது என்பதை நிர்ணயித்து ஆன்மாக்களுக்கு கொடுப்பது இறைநிலை. அப்படி குழந்தையின்மை என்பது வரமாகவும் சாபமாகவும் நமக்கு அமைய வேண்டும் என்றால் அதற்குண்டான பலனை நாம் அணிந்திருக்க வேண்டும். அப்படி அடையக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்குமானால் இந்த உலகத்தில் எடுக்கக்கூடிய பிறவியின் பயனாக நாம் அனைத்தும் அடைந்து நல்ல ஒரு ஆன்மாவாக சூழ தேகம் இல்லாது சூட்சும தேகமாக வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். குழந்தையின்மை என்பது கர்மவினையால் வரக்கூடியதும் உண்டு, புண்ணிய நிலையில் தெய்வ ஆசிகளால் வரக்கூடியதும் உண்டு. ஆகையால் நம் பிறவியின் பயன் என்ன, விதி பயன் என்ன, நாம் பிறப்பு அறுக்கும் வரமா அல்லது பிறவி தொடரும் வரமா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒருவரை நாம் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். நமக்கு எத்தனையோ குறைபாடுகள் இருக்கும், அதையெல்லாம் எடுத்துவிட்டு மற்றவர்களை குறை சொல்வது மிக தவறு. நல்லதை செய்து இந்த பிறவியில் பாவமல்லாது வாழ்வதற்கு வழியை வைத்துக் கொண்டால் இறை அருளோடு பிறவி இருக்கும் வரம் நமக்கு கிடைக்கும். இந்த குடியில் வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நிலைகளை எடுத்து சொல்லி வாழ்க்கையின் விதி பயன்களை கூறி தெய்வ வாக்காக சொல்லி பிரசன்ன முறையிலும் அவர்களின் விதி பயனாக கைரேகை பலரையும் பார்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வழிமுறைகளையும் எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்தி இறையருள் பெற வழிவகுக்க வேண்டும் என்பதே ஐடியனின் விருப்பம். அப்படி யாராவது தன் விதி பயன்களை அடைந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த காணொலியில் கொடுக்கக்கூடிய எண்ணிற்கு அழைத்து தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவைகளை பெறலாம் என்பதை அடியன். இறைவனின் இறையும் உங்களை காக்கட்டும், நல்வழிப்படுத்தட்டும். இறை வணக்கங்கள்.